இந்த முப்பெரும் விழாவின் பரிசளிப்பு விழாவின் துவக்கமாக வரவேற்புரை நல்க இயக்கத்தினுடைய காப்பாளர் திரு செந்தில் முருகன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இளங்காலை நற்பணி இயக்கத்துடைய 37ஆம் ஆண்டு இந்த பொங்கல் விழாவிற்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய நம் பகுதியை சார்ந்த மற்றும் குமாரபாளையம் நகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் என்னுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய திரு மொரார்ஜி அவர்களுக்கும் அவருடைய புதல்வர் அவர்களையும் மற்றும் டேவிட் சந்திரன் அவர்களையும் நம்முடைய இயக்கத்துடைய மூத்த உறுப்பினர் என்றைக்கும் நம்முடைய இளங்கால நற்பணி இயக்கத்துடைய நிரந்தர தலைவராக இருக்கக்கூடிய சிவராஜ் அவர்களுக்கும் மூத்த உறுப்பினர் திரு சிவராமன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வரவேற்பை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய இயக்கத்துடைய தம்பிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கு 37 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் ஓய்வு பெற்ற பிறகு கூட இன்றைக்கு 37 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய தம்பிகள் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான பாராட்டுகள் ஒரு வாழ்த்துக்கள் உங்களை கரகோஷத்தோட தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அந்த பாராட்டுகள் பத்தாது. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற குழந்தைகளாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து நாங்களாம் நடத்துகிற போது குழந்தைகளாக இருந்து நல்லா படித்து இன்றைக்கு டாக்டர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பணிகள் இருந்து இன்றைக்கி பெங்களூர் சென்னையில் எல்லாம் வேலையில் இருக்காங்க. அந்த பணி நிமித்தம் காரணமாகவும் அவங்களுடைய குடும்ப இன்னைக்கு எல்லாமே திருமணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. அதன் காரணமாக இந்த பொங்கலுக்கு தான் இங்கே வரக்கூடிய சூழல். பொங்கலுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இந்த ஒரு நாள் கொண்டாடி இருக்காங்க. ஸோ இதை அதிகப்படியாக இன்னும் கொண்டு செல்லணும். இன்னும் எதிர்காலத்திற்கு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளை எல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னால் நிச்சயம் இந்த இன்றைக்கு குழந்தைகளாக ஏற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் இந்த இயக்கத்தோட உறுப்பினராக இருந்து நீங்க எல்லாம் நல்ல காரியம் செய்யணும். ஏற்கனவே நம்ம மாறுவேட போட்டியில் கலந்துக்கும் போது ஒரு தேவதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? தேவதை என்ன சொன்னாங்க? ஏதாவது உதவி செய்யணும் வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும், அதுக்காக அந்த உதவியெல்லாம் நீங்க செய்யணும். அதுக்கு முன்மாதிரியா பார்த்தீங்கன்னா நம்முடைய மொரார்ஜி அவர்கள் இந்த குழந்தைகள் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும், அவங்க எல்லாம் பரிசுகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றாங்க. ஸோ அதுபோல நீங்க எல்லாமே இந்த இயக்கத்தை வழிநடத்த செய்யக்கூடிய இரத்த தானம், நல்ல கல்வி சேவைகளையும் மற்ற பொது சேவைகளையும் செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த இயக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு மீடியாவாக இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். அதனால் வந்திருக்க குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 8வது மேலே இருக்கக்கூடியவங்க, ஒரு 12வது வரைக்கும் படிக்கக்கூடியவங்க, இல்லை காலேஜ் இந்த பகுதியில் இங்கிருந்து காலேஜ் போகக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக இங்கே உறுப்பினராக சேரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வச்சு நாம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு ஆர்வமாக நினைக்கக்கூடிய அத்த தாய்மார்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளை இங்கே உறுப்பினராக சேர்த்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேணும்னு சொல்லிக்கிறோம். அதில் இப்போ கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஒரு 7வதுக்கு மேலே இருக்கக்கூடிய யாராவது கை தூக்கலாமா? நிறைய பேர் அவ்வளோதானா? யாரும் ஒன்றா தூங்கிட்டீங்களா? தூங்குனீங்கன்னா பரிசு இல்லை. எங்க கை தூக்குறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? கை நல்லா தூக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாம் உறுப்பினராக சேர்ந்துக்கலாமா? சேரலாமா? சைலண்டாக இருந்தா எப்படி? சேர்ந்துடலாமா? அம்மாட்ட எல்லாம் கேட்டீங்களா? அம்மாட்ட கேட்டீங்கன்னா அடி விழும்ல? விழுமா? விழாது. நீங்கள் வேற எங்கேயாவது போனீங்கன்னா தான் பசங்களோட சேர்ந்துட்டு வேற எங்கேயாவது விளையாட போனீங்க, இல்லை வேற ஏதாவது ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் திட்டுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய இளங்காலை நற்பணி இயக்கம். அப்படி இல்லை, அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு செயல்பட்டு இருக்காது. 37 ஆண்டுகளை கடந்து ஒரு பொது சேவை அமைப்பு
இந்த நாமக்கல் மாவட்டத்திலேயே சரித்திரம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இளைஞர் நற்பணி மன்றம் சொல்லி ஆரம்பிச்சு அவங்களாம் இளைஞரை தாண்டும் போது அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். புது புது அமைப்புகள் தான் வந்திருக்கும். ஒரே ஒரு அமைப்பு இந்த நாமக்கல் மாவட்டத்திலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு பொது அமைப்பு பார்த்தீங்கன்னா 37 ஆண்டுகள் கடந்திருக்கிறதுல உண்மையிலே ஒரு ரெக்கார்டு பிரேக்காக தான் இருக்கணும்னு நம்புகிறோம். அதுக்கு எல்லாமே உங்களுடைய ஆரவாரம், உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். ஸோ தொடர்ந்து இது நடக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்கு எல்லாமே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அனுமதிக்கணும், குழந்தைகள் எல்லாமே முன் வரணுன்ற மீண்டும் ஒரு முறை அதோடைய எங்களுடைய எதிர்பார்ப்பை வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் குழந்தைகளும் பெரியோர்களுக்கும் என்னுடைய இளங்காலை நற்பணி இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தம்பிகள் இளங்காலையர் எல்லாத்துக்கும் அவங்களையும் நம்ம என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடை அமைத்து கொடுத்திருக்கக்கூடியவங்களுக்கும் நம்முடைய ஆண்டுதோறும் ஆடியோ சிஸ்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மணி சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் அவங்களுக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த வருஷம் 1 வருஷம் ஆனாலும் கூட அந்த 3 நாளைக்கு எவ்வளோ நாள் சார் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நிகழ்ச்சி நடத்திருந்தால் கூட 3 நாளைக்கு என்ன செலவினங்கள் வருமோ அதை குறைத்து ஒரு நாளுக்காக பகிர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அத்தனை நபர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய வணக்கத்தோடு என்னுடைய வரவேற்பை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டறிக்கை வந்து படிக்கல, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இயக்க உறுப்பினர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ரத்த தானம் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவான ஒரு விஷயம், இப்போ அந்த மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்ட அந்த தேவதை பொண்ணு சொன்ன மாதிரி நாம யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம்னா அந்த தேவதை நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கொரோனா டைமில் ஒரு சின்ன அறிவிப்பு. கொரோனா டைமில் இந்த 2019 லாக்டவுன் டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாள் லாக்டவுன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீ எல்லாம் அந்த போலீஸ்க்கு இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஆரம்பித்தோம். அடுத்த நாள் சாப்பாடு ஆக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். பொதுமக்கள் கொடுத்தாங்க. இப்படியே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு சிப்பம் அரிசி போட்டு ஆக்குற அளவுக்கு கிட்டத்தட்ட 2.5 மாதம் பண்ணோம். பொதுமக்களுடைய ஆதரவுனால பணம் நிறைய கிடைச்சது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களும் பணம் அனுப்பிச்சாங்க. சிலர்லாம் அனுப்பிச்சதை வச்சு அதை பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அட்சய பாத்திரம், இளங்காலையரன் அட்சய பாத்திரம் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. தினசரி மாலை 25 நபர்களுக்கு இன்று முதல் அன்றிலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டும் தான் தவறி இருக்க தவிர கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகளோட பிறந்த நாள் மற்றும் நம்ம உறவினர்களோட நினைவு நாள் இந்த மாதிரி வந்தால் நம்ம நன்கொடை கொடுத்து உணவை ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அறிவிப்பாக சொல்லிக்கிறோம். நன்றி. பரிசளிப்பு விழாவானது தொடர்கிறது. முதலாவதா குழந்தைகளுக்கான போட்டி. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இயக்கத்தினுடைய ஆதரவாளர் சொல்றதை விட எங்க இயக்கத்துக்கெல்லாம் முன்னோடி அவர் தான். திரு டேவிட் சந்திரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பொங்கல் வாழ்த்து அனைவருக்கும் தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் பரிசளிக்கு மேலே வரணும்னு எனக்கு தெரியல, திடீர்னு கூப்பிட்டதுனால ஃபார்மலில் வர முடியும் அப்படின்னு ஷெட்லேயே வந்துட்டேன். சாரி. இந்த விழா 37 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என் ஒய்ஃப் கல்யாணம் ஆனப்போ தோடி பொருத்தம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் பசங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து HR மேனேஜராக இருக்கலாம், சரத் இந்த இளங்காலையில் இருக்கிற அப்படி, இன்னொருத்தர் வந்து டாக்டர் டென்டிஸ்டாக இருக்கு அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பாண்டிச்சேரியிலேருந்து டாக்டர் தம்பி வந்திருக்கு அப்படி. அப்புறம் நம்ம பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஃபாரின்லேருந்து நிறையா நம்ம இளங்காலையருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம மிலிட்ரிக்காரருடைய பொண்ணு திவ்யா அவங்க பையனை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்குறப்ப திவ்யாலாம் அந்த பொண்ணுலாம் சின்ன குழந்தைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரன் பேத்திங்கெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு எங்கள் பேத்தி கூட வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆடினாங்க. இது மீண்டும் மீண்டும் 100 ஆண்டுகள் தாண்டி வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சுருக்கமாக வாழ்த்துக்களை வழங்கி அமர்கின்ற அன்னார் அவர்களுக்கு நன்றி. இந்த முப்பெரும் விழாவினுடைய
அனைத்து போட்டிகளுக்குமான பரிசுகளை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற அண்ணர் திரு மொராஜி அவர்களை பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக குழந்தைகளுக்கான பரிசு. முதல்ல ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கான போட்டிகளுக்கான பரிசு. முதல்ல ஹாப்பி அண்ட் ஹாப்பி பிஸ்கட் கிடைத்தலா, ஹாப்பி அண்ட் ஹாப்பி அதாவது பிஸ்கட் கிடைத்தல வந்து கேர்ள்ஸுக்கு. மூன்றாம் பரிசு சன்விகா. மூன்றாம் பரிசு சன்விகா. நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தி பார்க்கலாம். இந்த பரிசளிப்பு விழாவின் முதல் பரிசினை பெறுவார் முதல் சன்விகா பிஸ்கட் கடிதல்ல தேர்ட் பிரைஸ். இரண்டாம் பரிசு சிதிக்ஷா. வெல்டிக்காரர் திரு அண்ணன் பெரியசாமி அண்ணார் அவர்களை மேடைக்கு வருமாறு கூட அழைக்கின்றேன். முதல் பரிசு ரித்விகா. செகண்ட் வந்து சிதிக்ஷா. முதல் பரிசு ரித்விகா. அடுத்ததாக சிறுவர்கள் அதே பிஸ்கட் கடிதல்ல மூன்றாம் பரிசு ஹரிபிரசாத். மூன்றாம் பரிசு ஹரிபிரசாத். இரண்டாம் பரிசு வைஷ்ணவ். முதல் பரிசு இளமுகில். இந்த பரிசளிப்பு விழாவை பெருமைப்படுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் அண்ணன் பெரியசாமி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். செகண்ட் வைஷ்ணவ். வைஷ்ணவ். முதல் பரிசு இளமுகில். இளமுகில் யாரு? அடுத்ததாக கலகலப்பு. கலகலப்பு கேர்ள்ஸ். கலகலப்புன்னா கேர்ள்ஸ். கல் மாற்றி வைத்தல். கல் மாற்றி வைத்தல் கலகலப்பு. நல்ல வேளை கைகலப்பாயிருக்கு. கேர்ள்ஸ் சிறிய சிறுமிகள்ல மூன்றாம் பரிசு சஸ்விகா. மூன்றாம் பரிசு சஸ்விகா. இரண்டாவது பரிசு கவியரசி. இரண்டாவது பரிசு கவியரசி. முதல் பரிசு சன்விகா. சன்விகா வந்து முதல் பரிசு. அது கேட்டுக்கொள்ளுங்க. கவியரசி. கவியரசி வாங்கிட்டாங்களா? பாய்ஸ்ல மூன்றாம் பரிசு எஸ்வின். கல்மாற்றி வைத்துள்ள பாய்ஸ்ல மூன்றாவது பரிசு எஸ்வின்.